எடுத்து இது எங்க குடும்பத்துக்கு இந்த மாதிரி வந்து அடுத்த குடும்பத்துக்கும் அந்த மாதிரி ஆகக்கூடாது. கொண்டாட்டியும் மாமியாரும் வந்து கத்திருந்துக்கிறாங்கப்பா. கத்திருந்த உடனே கதவு திறக்கணியா சின்ன குழந்தைய திறக்க மூட்டையே கதவு திறப்பான்னுக்கிறாங்க. இந்த கேட்டை திறந்து போய்க்கிறாங்க. இந்த கதவும் கூட்டிட்டு தான் அந்த கதவும் கூட்டிட்டு தான் ஜன்னலை வந்து திறந்து பார்த்தா அப்படியே படாசாரமா விழுந்துக்கிறாங்க. அது பிறகு எங்க பேரன் ஃபோன் பண்ணி சொன்னான், ஐயா அம்மா மாமா இல்லை, மாமா போயிட்டாரு. என் பிள்ளைய பாக்கிறதுக்கு நான் நேற்று தான் வந்து பாக்குறேன். அப்ப நானு என் காடியை தந்து குதிட்டு போனானா தம்பா. அவன் வந்து எவ்வளோ சண்டைங்க நடந்தது. அப்ப கூட கிடையாது சண்டைங்க, அப்ப கூட மாட்டீங்கலையே. என் பிள்ளை ஓனா, என் பொண்டாட்டி ஓனா, அம்மா ஓனா, ஆட்டுக்குட்டி ஓனான்னு இருந்தானே. சரி, என் தம்பி தான் இறந்துட்டாரு. கூட பிறந்த தம்பி தான். ஒரு பைக் லோன் வாங்கினாரு. பைக்கு புதுசாக எடுத்து 1 வருஷம் தான் ஆச்சு. 1 வருஷத்துல காசு கட்டிகிட்டே வந்தான். 2 டியூ மட்டும்தான் கொஞ்சம் கட்டலை, 2 மாதம் கட்டலை. உடனே அங்கேருந்து அந்த ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி, அதுவும் லேடிஸ் ரொம்ப தகாத வார்த்தையில் பேசிட்டாங்க. அவரு கூட சேர்ந்து ஜென்ஸும் ரொம்ப தப்பாக பேசின உடனே, நீ எந்த ஊருடா, நீ எந்த ஏரியா, நீ முதல்ல லொக்கேஷன் அனுப்பிச்சு விடு, நீ எங்கே இருக்கிறடா, நீ ஒரு அம்மா அக்கே போகிறது அப்படின்னு ரொம்ப தப்பாக பேசின உடனே இவன் என்ன பண்ணியிருக்கான், லொக்கேஷன் மொத்தத்தையும் அமைச்சிருக்கான். மொத்தத்தையும் அமைச்ச உடனே அப்புறமா என்ன பண்ணியிருக்கான், நேற்று காலையில் ஃபுல்லாக ஃப்ரெண்டுங்க கிட்ட எல்லார்கிட்டையும் நல்லா பேசிட்டு வந்தான். வந்து வீட்டில் இருந்த உடனே திருப்பி ஃபோனு ஏதோ தப்பாக பேசியிருக்காங்க. அது அந்த மன உடைச்சல்ல இவன் என்ன பண்ணியிருக்கான், மொத்த கதுவெல்லாம் டாப்பல் போட்டான். அந்த நம்பர் வந்து நைட்டு ஒரு 9 மணிக்கு தான் நாங்கள் பார்த்தோம். அவங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் சேர்ந்து பார்த்த உடனே தான் அந்த நம்பர் ஒன்று இருந்தது. அந்த நம்பரில் நாங்கள் கால் பண்ணால், பாண்டிச்சேரியில் இருக்கோம், நாங்கள் பாஸ்போர்ட்டில் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க சார். அதோட நாங்கள் ராங் நம்பர்னு வச்சுட்டோன்னே அதோட நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு பார்த்தோம். வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார் அண்ணா. காலையில் ஒரு மணி இருக்கும். 1 மணிக்கு தான் அவரோட ஃபோனு, அரியோட ஃபோனை எடுத்து நாங்கள் பார்த்தா அதில் ரெக்கார்டு மொத்தம் அவங்க பேசுறது இவன் பேசுறது எல்லாமே அதில் இருந்திருக்கு. அப்போ அண்ணா பார்க்கும்போது நான் கீழே நம்பர் பார்த்துட்டு, இந்த நம்பர் தான் அவன் கையில் இருக்குது, அப்போ இதுதான் இவங்களால தான் செத்துருக்கான், அதனால் இது விடக்கூடாதுன்னு தான் காலையில் நாங்கள் அட்வொகேட் எல்லாம் வர வச்சு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து, போலீஸ் வந்து எல்லாரையும் செக் பண்ணாங்க. கதவு எப்படி உடைச்சிங்க, ஏதா உடைச்சிங்க அப்படின்ட்டு. இந்த அடையாளம் இந்த பேக் சைடு எடுக்கும்போது ஸ்மெல் வந்துடுச்சான். அதனால் உடனே பாடி எடுங்கன்னு சொல்லிட்டு பாடி வந்து ஜிஹெச் போயிருக்கு, பொன்னேரி ஜிஹெச் போயிருக்கு. எங்களுக்கு இப்போனா நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தது வந்து அவங்க 2 பேரும் இங்கே வரணும். அவங்க 2 பேரும் இங்கே வந்தாதான் எங்கள் தம்பியோட பாடியை நாங்கள் வாங்க முடியும். இல்லைன்னா நாங்கள் வாங்க மாட்டோம், மறியல் பண்ணோம். அது 2 நாளாக இருந்தாலும் 3 நாளாக இருந்தாலும் நாங்கள் மறியல் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஆஃபீஸ் மேலே நாங்கள் நடவடிக்கை இவங்க எடுத்து இது எங்க குடும்பத்துக்கு இந்த மாதிரி வந்து அடுத்த குடும்பத்துக்கும் அந்த மாதிரி ஆகக்கூடாது. இந்த டீவனது இந்த பேங்க்ல மட்டும் யாருமே இது பண்ணக்கூடாது. பண்ணாத அளவுக்கு அந்த பேங்க் இது பண்ணணும் சார். ஏன்னா அந்த பேங்க்ல வந்து நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப டார்ச்சரு ரொம்ப பேசியிருக்காங்க. இப்ப என் தம்பி உயிர் போயிடுச்சு சார். இந்த ஒரு உயிரோட நிறுத்தினோம் சார், அடுத்த உயிரெல்லாம் வாங்கக்கூடாது சார்.